மக்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலார் வால் மவுண்டட் லேம்ப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா சோலார் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அதில் என்ன கண்டினியூட்டி இல்லாதங்காட்டி மறுபடியும் நம்ம ரீகண்டினியூட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களோட எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தா உங்களோட ஆதரவு தான் நிறைய தேவை. உங்களுக்கு என்ன சோலார் ரிலேட்டடாக தேவையோ அதை நிறைய கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம அந்த சோலார் லேம்போட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் லேம்ப்பு, ஓகேங்களா. ஸோ இதனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் லேம்ப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 வோல்ட்டில் இயங்கக்கூடியது, 2 வாட்ஸ் பக்கம் கன்சியூம் பண்ணுறது. இதில் இன்பில்ட்டாகவே ரீசார்ஜபிளில் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று இருக்குது. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1500 mAh பேட்டரி, ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஏதாவது பர்சன்ஸ் வராங்க அப்படின்னாங்கன்னா இதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அப்போது லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ இது ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 8 meters இண்டக்ஷன், அதாவது வந்து அந்த லைட்டோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா 5 to 8 meters வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 லூமினஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தமாக 2 LED பல்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பாருங்கள், நம்ம பழைய காலத்தில் வர அந்த பல்ப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஓவர் வியூ. வாங்க அந்த ப்ராடக்டை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சோலார் வால் மவுண்டட் லேம்ப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் சென்சார் கொடுத்துட்றாங்க. அது பக்கத்தில் ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த 5.5 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற சோலார் பேனல் ஒன்று மேலே கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. ஸோ இன்பில்டாக இன்சைடு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார லித்தியம் பேட்டரி கொடுத்துட்றாங்க. அந்த 1500 mAh லித்தியம் பேட்டரி நம்ம சொல்லணும் இல்லையா, ஸோ அது கொடுத்துட்றாங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 பல்பு, ஒரு 2 குண்டு பல்பு இருக்கிற மாதிரி இந்த செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னென்னா இவ்வளோ நாள் பார்த்ததுலேயே எல்லா சோலார் லேம்ப்லேயும் கிட்டத்தட்ட LED பல்ப் தான் கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா யூஸ்வல் திங்ஸாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு கிளிட்டரிங்காக இருக்கும். அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கும் அந்த இடமே பார்த்தோம்னா, ஓகேங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பழைய காலத்தில் எப்படி குண்டு பல்ப் எல்லோ கலரில் எரியுமோ அதே மாதிரி இந்த LED பல்பும் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இது 350 rupees தான், ஓகேங்களா. ஸோ உண்மையாலுமே கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்து தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல பிரைட்னஸ் இருக்குது. இது எமர்ஜென்சி லேம்பாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான யூஸு. சோலார் மூலியமாகவும் சார்ஜ் ஆகிக்கும். நம்ம நைட் நேரத்தில் தேவைப்படுதுங்கிற நேரத்தில் இதுவே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த பிஆர் சென்சார் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆன் ஆஃப் பண்ணிக்கும், மோஷன் சென்சார், ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இது ஒரு பிரைட்னஸ், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோ கலர்லாம் லைட்டே எரியும். ஸோ எனக்கு நல்லா வெளிச்சமாக இருக்குது இங்கே பார்க்குறக்கு. ஸோ இதை வச்சுட்டு மறுபடியும் நான் இன்னொரு பிரைட்னஸ் கொடுக்குற பாருங்க. இது வந்து ரொம்ப டல்லாக எரியும், ஓகேவா. இன்னும் கொஞ்சம் டல்லாக பண்ணிக்கலாம், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பிரைட்டாக எரியும், அப்புறம் கொஞ்சம் டல்லு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் டல்லு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இது ஏன்னா ரொம்ப நாளாக நான் உள்ளே வச்சுருந்தேன், அதனால் அந்தளவுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் வரல. பட் ஆனால் ஒன்ஸ் நான் இதை எடுத்து வெளியே வச்சுட்டு மறுபடியும் லைட் பண்ணால் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நல்ல பேக்கப்பான ஒரு பேட்டரியில் இது கொடுத்துருக்குறாங்க. நைட் டைமில் ஒரு வீட்டுக்கு வெளியே ஒரு எமர்ஜென்சி லேம்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா இருக்குதுங்க. ஸோ இல்லாட்டி நீங்கள் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச லோக்கல் ஒர்க் ஷாப்பில், லோக்கல் சோலார் ஷாப்பில் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும், இல்லை மேலும் இந்த ப்ராடக்ட் பற்றி விவரம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் நிறையா வரும். ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சோலார் ரிலேட்டடான என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.
ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சோலார் மூலிமா வாட்டர் மோட்டர் ரன் பண்ணுறது, பிஎல்டிசி மோட்டர் ரன் பண்ணி விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுபோக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டிசி ஹோம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ சின்ன சின்ன எனர்ஜி சொல்யூஷனுக்காக நம்ம எல்லாம் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் புது வீடெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிசி ஹோமில் ஒரு யூபிஎஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக தாராளமாக டிசி ஹோமில் தாராளமாக போகலாம். ஏன்னா அந்த டிசி ஹோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு எந்த சோர்ஸையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பகல் ஃபுல்லாக சோலார் மூலிமா பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணி வச்சுக்கோம், நைட்டில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப் டிசி ஹோமில் இருக்குது. அதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். நீங்கள் யூபிஎஸ் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிசி ஹோமுக்கு மாறிக்கலாம். உங்களுக்கு பேசிக்காக ஒரு 3 ஃபேனு, ஒரு 4 லைட்டு, ஒரு டிவி, அப்புறம் பேசிக்காக மொபைல் சார்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான டிசி ஹோம் செட்டப்புங்க. ஸோ டீட்டெயிலான வீடியோ எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எது ரிலேட்டடாக சோலார் ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.